அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா அணுவின் கல்யாண வைபோகம். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏட்டி அலமேல நான் சொல்றத கொஞ்சம் கேளுடியே. என்ன அத்தாச்சி, என்ன சொல்ல போறீங்க? அக்கா பொறுமையா அம்மா சொல்றதை கேளுங்கக்கா. ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்காங்க, தயவு செய்து முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. அக்கா ஆமாக்கா, நம்ம புள்ள வாழ்க்கை போயிடுங்கக்கா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. நான் ஏண்டி எப்படி சொல்ல போறேன்? எனக்கு மிச்சம் மீதி இருக்கிறது நீங்க மட்டும்தான். இனி நீங்க என்ன என் நல்லதுக்கு தானே எதுவாக இருந்தாலும் சொல்லுவீங்க. நீங்க சொல்றது நான் ஏன் மறுக்க போறேன்? நல்ல விஷயமா தான் என்னை யோசிச்சு சொல்லுவீங்க. என்ன விஷயம் அத்தாச்சி சொல்லுங்க. நான் எப்படி நீங்க சொல்லுவேன்? அத்தை கிழவி பில்டப் கொடுக்காம சொல்லுங்க சீக்கிரம். நான் எப்படி சொல்லுவேன்? ஏடி நம்ம சம்பந்தியோட தங்கச்சி பையன் கல்யாணம் முடிச்சிடலாமா? அத்தாச்சி என்ன சொல்றீங்க? பாட்டி என்ன சொல்றீங்க? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களை கல்யாணம் கேட்டேனா? இப்படி பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நடுவுல பேசாத. அம்மா பாருங்கம்மா. ஏட்டி இருடி, நம்ம நல்லதுக்கு தாண்டி சொல்லுவாங்க. ஏன்டி இப்படி பண்ற? அம்மா வேணாம்மா, எனக்கு கல்யாணம் நான் உன் கூட இருந்துக்கிறேம்மா. இந்த பட்டாசிங்கம்மா எனக்கு போதும்மா, ப்ளீஸ்மா. ஏட்டி எதுவும் கவலைப்படாத, இரு என்னன்னு கேட்போம். அம்மா என்னன்னு கேட்போம், அவசரப்பட்டு எதுவும் பேசாத. ஏங்க என்னங்க அப்படியே நிக்கிறீங்க, சொல்லுங்க. அலமேலு, ஆமா அலமேலு, அந்த பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ரொம்ப நல்ல பையன். அவன் கேரக்டர் எந்த தப்பான பழக்கம் எதுவுமே கிடையாது. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவனை கல்யாணம் முடிச்சிடலாம். என் பையனை மாரி அவன் கிடையாது. என் பையனை நான் என்னமோ நினைச்சேன், ஆனா அவன் அவ்வளவு மோசமானவன் இங்க வந்துதான் எனக்கு தெரியுது. அவ்வளோ சொல்லி குத்தம் இல்லை, அவன் மீனாட்சி பேச்சு கேட்டுட்டு பண்றான். அதெல்லாம் சரி சம்பந்தி, உங்க தங்கச்சி பையன் சொல்றீங்க, யார் அது? ஐயோ அது மீனாட்சியோட பையன் சொன்னா அலமேல் ஒத்துப்பாளான்னு தெரியலையே. மீனாட்சியே மோசமானவன் இப்பதான் தெரியுது. இப்ப என்ன பண்ணலாம் சம்பந்தி? இருமா நான் சொல்றேன். ஏடி அந்த மீனாட்சியோட பையன் தாண்டி. பாட்டி என்ன சொல்றீங்க? நம்ம குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்திட்டு போன பையனுக்கு மறுபடியும் எங்க அக்காவை கல்யாணம் முடிக்க சொல்றீங்களா? இந்த மண்டபத்துல என்ன வாய் அடிச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல, நாங்க எப்படி அவனோட பையனுக்கு எங்க அக்காவை கல்யாணம் முடிச்சு கொடுப்போம்? ஆமா பாட்டி, வேணாம் பாட்டி, எங்க அக்கா எங்க கூட இருந்துக்கிட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். அலமேல நீ ஏதாவது பேசுறீ? சின்ன பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்க, நீ அமைதியாவே இருக்க. பாட்டி நீங்க ஏன் அம்மாவை இப்ப வந்து வலுக்கட்டாயமா ஒத்துக்க சொல்ற மாதிரி இருக்கே, எல்லாம் பேசாதீங்க பாட்டி. ஏய் தேவி, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க வாயை வைக்கிற? உனக்கு என்னன்னா தெரியுமா? சும்மா இருக்கணும் சரியா? டென்ஷன் படுத்தாம. அக்கா நீங்க என்னமோ சொல்லுங்க, நான் எதுவும் பேசல. இனிமே உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ, பெரியவங்க விஷயத்துல தலையிடாத. சரிக்கா. அலமேலு ஏதாவது சொல்லுடி. எனக்கு எதுனாலும் சரிதான் அத்தாச்சி, எங்களுக்கு இருக்கிறது நீங்க தான். நீங்க நல்ல விஷயத்த சொல்லாமையா இருப்பீங்க? அம்மா அம்மா நீங்க எது வேணா பேசிக்கோங்க, என்னை விட்டுருங்க. ஏ அனு, ஏமா நில்லுமா. என்ன பண்ணக்கா இப்போ உங்களுக்கு ஓகேவா? தேவி நீ ரொம்ப ஓவரா பேசுற, நிறுத்திக்கோ இதோட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்லா பேசுறேன். என்னக்கா நீங்க உங்க பொண்ணுங்க இந்த முடிவு எடுத்துட்டீங்களா? ஏய் தேவி, ஏடி பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேலை? போ. என்னமா போங்க. அவளை ஏண்டி அடிக்கிற? சும்மா இருங்க அத்தாச்சி, இவளுங்க இப்படிதான், ஏதோ நல்லதுக்கு சொன்னா கேட்டுக்க மாட்டாளுங்க. கோவத்தை அவளுங்க மேல காட்டாதடி, போ அந்த பிள்ளைகிட்ட போய் பேசு. ஆமாக்கா வாக்கா. வாட்டி ஒழுங்கா இருந்துக்க, அவளதான் சொல்லுவேன். வாய் பேசுனா அவளதான். பாட்டி சின்ன பொண்ணு வரேங்கா. தேவி அம்மா சொல்லுமா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு மட்டும் சொல்லாதம்மா ப்ளீஸ்மா, நான் கூட இருந்துக்கிறேம்மா. ஐயோ என்னம்மா அனு, ஏன்டா இப்படி பேசுற? அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா, உனக்கான நல்ல வாழ்க்கையை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, அப்படி இருந்துதான் மனசில் ஆசையை வச்சு இப்போ கல்யாணம் இப்படி நின்று போச்சு, நீங்களே பார்த்தீங்கல்ல.
பையன் செஞ்ச தப்புக்கு நான் வேணா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ப்ளீஸ்மா மன்னிச்சிருமா. ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் செஞ்ச தப்புக்கு? எனக்கு உங்கள் மேலெலாம் எந்த கோவமும் இல்லை ஆண்டி. இல்லைம்மா, நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கோம்மா. நல்ல வாழ்க்கை இருக்கும் உனக்கு. இப்போ ஏற்றுக்கிட்டேன்னா அங்கே போயிட்டு அந்த மீனாட்சி ஆண்டி கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அவங்களும் இங்கே இல்லை. அவங்க சம்மதம் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏதோ ஒரு கட்டாயத்தினால அவரும் எனக்கு தாலி கட்டுறாரு. அவர் வாழ்க்கையெல்லாம் கெடுத்த மாரி இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன் ஆண்டி, வேணாம் விட்டுருங்க. நான் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிறேன். அனு ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வேணாம் ஆண்டி. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. ஏக்கா நீ எப்படி பண்ணாதக்கா, அனுக்கு தைரியம் கொடுக்கணுக்கா. நீ என்னால் முடியலடி. அம்மா அழுவாதம்மா, நீ அழுத என்னால் தாங்க முடியாதும்மா. ப்ளீஸ்மா. நான் அழ மாட்டேன், ஆனால் நீ எனக்காக அந்த விஷயத்த செய்யணும். சொல்லுமா ப்ளீஸ்டி. இவங்கெல்லாம் சொல்கிற மாரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அம்மா. என்னம்மா சொல்கிற? ஆமாட்டி, ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல. இவ்வளோ பேர் மத்தியில் எப்போ என்னை விட்டுட்டு போனாரோ அவர் மேலே இருந்த பாசம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு. என்னால் நான் என் மனசில் என்ன யோசிக்கிறேன்னு என்னாலே சொல்ல முடியல. எனக்கு இருக்க கடைசி நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். இந்த கல்யாணம் இன்றைக்கி எப்படியாவது நடந்தே ஆகணும். ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன்டி. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒன்று போனால் ஒன்று நல்லதாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி கண்டிப்பாக இந்த வாழ்க்கை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல வாழ்க்கையாக அமையும்டி. அந்த பையனும் நல்ல பையன்தான். அவங்க சொன்ன மாரி கல்யாணம் பண்ணிக்கடி. உன்னை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். நீ கல்யாணம் பண்ணாமல் என் கூட வீட்டில் இருந்துட்டா இங்கே வெளியே பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க? அந்த பேசுலேயே உன் மனசு என்ன ஆகும்? அதெல்லாம் நினச்சிப்பார். உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் நினச்சி தாண்டி நானும் சொல்கிறேன். எனக்கு இப்போவும் உங்கள் அப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக வந்துடுவார்னு. நமக்கு எதுவும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வீட்டை மற்ற இதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு போனார். அடுத்தவங்ககிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்னு பண்ணிட்டாரு. மற்றபடி அவரும் நல்லவர் தாண்டி. உன்னை கெஞ்சி கேட்குறேன். இந்த மாப்பிள்ளை இப்படி இருப்பாருன்னு நம்ம நினச்சோமா என்ன? நீ வாடி, இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோ ப்ளீஸ் அனு. எங்களுக்காக, எனக்காக. மா என்னம்மா என்னென்னமோ சொல்கிறேன். எனக்கு இப்போ தலையே வெடிக்குதுமா, தலை வலிக்குது. இங்கே வா ஏக்கா, அவள் யோசிக்கட்டும். கண்டிப்பாக நல்ல முடிவை தான் எடுப்பா. நீ சொல்கிறத சொல்லிட்ட. வாக்கா நம்ம போகலாம். இங்கே இருந்து ஏதோ பேசிக்கிட்டே இருந்தா அவளுக்கு பாவம் மனசு ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கா. அவள் நல்ல முடிவை எடுப்பான்னு நான் நம்புகிறேன். வாக்கா போகலாம். ஆமாம் அலமேலு, வாங்க போகலாம். ஏட்டி, நீ ஒரு நல்ல முடிவை எடுப்பன்ட்டு நாங்கள் அங்கே மண்டபத்தில் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்குது. வா அனு, நல்லா யோசித்து முடிவெடுத்துட்டு வாமா. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமையும். நம்பிக்கையை கைவிட்டுறாத. எங்களுக்கெல்லாம் எப்பயும் நீ தைரியம் கொடுப்பல்ல, அந்த தைரியத்தை இப்போ நான் உன்கிட்ட எதிர்பார்க்குறேன். நல்லபடியாக நல்ல முடிவு எடுத்துட்டு வாமா. ஆமாம்மா அனு, நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு வா. ஓ நல்ல முடிவுக்காக நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம். வந்துட்டாங்க. ஏட்டே அலமேலு, என்னடி என்ன சொல்றா? காட்சி அது வந்து என்னடி வந்து போயிட்டுன்னு என்னன்னு சொல்லுடி. அத்தை கேள்வி, அவள் யோசிக்கிறான்னு சொல்லியிருக்கா. வருவா, நல்ல முடிவாக தான் சொல்லுவான்னு நம்புவோம். ஓ அப்படியா? சரிடி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல முடிவா எடுத்தா நல்லது. கவலைப்படாதீங்கக்கா, நம்ம அனு எல்லாத்தையும் யோசிச்சு செய்வா. நல்ல பொண்ணு. ஆமாக்கா, இந்த வாழ்க்கை கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். நீங்கள் எந்த கவலைப்படாதீங்க. தம்பி வாங்க தம்பி. வந்துட்டேங்க பாட்டி. ஏட்டி அலமேலு, இவர் தாண்டி மாப்பிள்ள ராமு. ஆண்டி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. என் தம்பி செஞ்ச தப்புக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்கள் குடும்பத்தை சார்பாக. நான் எங்கள் பெரியம்மா சொன்னதுக்காக நான் எந்த இதை வந்து ஒரு சலுகையாக நான் பண்ணலை. என் மனதார வந்து நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அனுவை நல்லா பார்த்துப்பேன். என் மேலே நம்பிக்கை வைங்க. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. ஐயோ, இதுக்கெலாம் எதுக்கு ஆண்டி தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நான் என் மனசாரா தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் பெரியம்மாக்காகவும் ஒத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. மாமாவை எனக்கு நல்லாவே தெரியும். மாமா ஒரு நல்ல மனுஷன். அவர் இதை எதுக்கு யோசிச்சு செஞ்சுருப்பாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் எல்லா நிலமையும் மாறிடும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அனு என்ன சொல்கிறாங்க?
அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? டைம் கொடுத்துருக்கோம் தம்பி, எப்படியும் நல்ல செய்தியோட தான் வருவா. சரிங்க அக்கா, எல்லாரும் தயவு செய்து எங்கள் பெரியமாவையும் எங்கள் குடும்பத்தையும் மன்னிச்சிருங்க. ஐயோ ஏன் சாமி நீ இப்படி சொல்ற? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க நல்ல பிள்ளைங்க, நாங்க எதுவும் எடுத்துக்கல. இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நாங்க கடன் பட்டிருக்கோம். ஐயோ இப்போதானே பாட்டி சொன்னேன், அதெல்லாம் எதுவும் கிடையாது. கல்யாணத்துக்கு நான் முழு மனதோட சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணுறேன். சரிப்பா, இதோ அனு வந்துகிட்டு இருக்கா. அனு வாடா கண்ணு. என்னம்மா, என்ன நீ சொல்ல போறங்கிறதுக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயமா சொல்லுமா, இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோமா. ஏதாவது சொல்லுடா கண்ணு. பாட்டி போதும், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.